அதிகாலை அவைக்கு நேரமாயிட்டு என்று அதிகாலை இருந்து எனக்கு முன்ன வர வேண்டியது இந்த மட்டும் காலத்தாமதம். ஐயா தப்பா நினைக்காதே, எனக்கு முன்னாடி ஒரே சண்டை ஒரே தகராறு உங்க அச்சு சைடுக்கு சொல்லிட்டு வரேன். மனைவி அழைக்கிற ஒரு கணவன் அப்ப நான் பகுத்துட்டு பண்ணாடி அடி முடி அவன் வந்து ஒதுக்க மாட்டான். ஊர் தகராறு உருவாக பழகுது. எதுக்கு மனைவி? எனக்கு வாட்டனா ரொம்ப பிரியங்க. அது மெது வாட்டனா ரொம்ப பிரியம். அது ஓட்ட வாட்டனா இன்னும் பிரியம் எனக்கு. ஆமா, ஏன்னா கல்யாணமா நான் தான் முதல் பந்திக்கு இருப்பேன். ஏன்னா காரியம் கரமாந்தமா நான் தான் முதல் பந்திக்கு இருப்பேன். ஏன்னா திருவாவுதா நான் தான் முதல் பந்திக்கு இருப்பேன். எதுக்கு? எதுக்கு? பட்டை சாப்பிடுறதுக்கு. பாபாக்கு பொங்கல் வச்சு அம்மண்டாட்டி வர சொல்லு. விநாயகர் சதுர்த்தி வச்சு அம்மண்டாட்டி வர சொல்லு. வெச்சு போர் வச்சு அம்மண்டாட்டி வர சொல்லு. பொங்கல் கூட வச்சு அம்மண்டாட்டி வர சொல்லு. விளங்காத நீ வாங்கி கொடுத்தா சரி. நான் வாங்கி கொடுத்துங்க. அவன் எங்க வாட சொல்றா? காலை 8 மணி டிவி ஆட உட்காந்தா நைட்டு 12 மணி வரைக்கும் சீரியல சீதல கட்டிங்க ஆயுதி கிடக்குறாங்க. ஆமா, வர சொல்ல மாட்டேறாங்க. நல்லதே பண்ணக்கூடாது. ஆமாங்க, வர சொல்ல மாட்டேன்டா. இனிமே இவளை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள முயற்சி பண்ணி சாப்பிட்டுனோம். அவரு நேரா ஒரு கடைக்கு போனேன். 2 வடை வாங்கி சாப்பிட்டு மெது வடை ஓட்ட வடை சாப்பிட்டுங்க. அது பூனை மசூர் மாட்டி எவனாயில வடையில போன போட்டுக்கறாங்க. அது காத்தல வச்சு பிசல் அடிக்குது. கேணிகார் போங்க தான் பம்ப் செட் மாதிரி அடிக்குது. கலக்கி அடிக்குதுங்க. ஆமாங்க, குடலே வெளிய வந்து போலுது. எங்க ஆத்திரம் வந்துச்சு. நேரா கடைக்காட்ட போனாங்க. பாய் கம்னாக்கி துட்டு குத்தாண்டா வடை வாங்குறான். ஏன்டா பூனை மத்தலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, ஏய் நான் வாட்ல முதலாளி பாத்து உள்ள போய் பாடுறான். உள்ள போய் பார்த்தா கண்ணம் கரியாலும் மொக்க மாதிரி ஒத்து உக்காந்துக்கிறான். பனின்னு கூட கிடையாது, ஒரு சொக்கா கூட கிடையாதுங்க. சொக்கா கூட கிடையாது. அவனுக்கு ஒரு கையும் கிடையாது. ஒரு கையில கரியாலும் உக்காந்துக்கிறான். வடை சுடுறான் பாரு. எப்படி மாவாட்டான் தட்டான் போடுறான். அப்பதான் நான் நினைச்சேன், நான் சாப்பிட்டது பூனை மசூரு கிடையாது, அவன் அக்குலு மசூரு காசல வச்சு பீசல் அடிச்சு. அதை பார்த்தோன்னு வாஜா வந்துச்சு. அதே ஆத்தத்துல வந்து உங்க மேல அடிச்சு சைடுக்கு வேலை சொல்லிட்டேன். ஆமாங்க, ஆமா சொல்லிட்டு மாதிரி அவன் சும்மா இருந்தாலும் ஏ கம்மியாக்கி தாலி கட்டி வந்து என்ன அடிக்கிறாடா அவன் நேரா போய் கேஸ் குடுத்துட்டா கொடுக்காம ஏன்னா தூய்மை கிளிக்குள்ள நிக்க வச்சாங்களா. இந்த பக்கம் சீத பேதி உக்காந்து சீத பேதி இல்ல நீ ஏதோ ஒரு பேதி உக்காந்துக்கிறாரு. கம்மியாட்டியா ஏன்டா தாலி கட்டிட்டு வந்து ஏன்னா பண்ணாடி போய் அடிச்சுக்கிறேன். கம்மியாடி இங்க கேஸ் வந்துச்சு என்ன பண்றதுன்னு கேட்டாரு. ஏன்னா நீ ஒண்ணு பண்ணுன்னு அதை போய் அவர் டேவிஸ்காரங்க டேவிஸ் நான் சும்மா தான் இது ஏத்து கொடுங்க. வாங்க டைவர்ஸ் சுபாகுதா அட விளங்காதே. டைவர்ஸ் என்ன தெரியுமா? ஒரு கணவனும் மனைவி இருவரை பிரிப்பது டைவர்ஸ். ஆமா, பிரிச்சு போ. என்ன வேணா நான் சொன்னா அவட்ட வாங்கி என்னால போதும், வாங்கி கொடுத்து சாமான் வாங்கி கொடுத்து போதும், டைவர்ஸ் வாங்கி கொடுயாண்ணா. உடனே அந்த சொன்னா டைவர்ஸ் சும்மா கிடையாது. கம்னாட்டு 3 முடிச்சு போட்டுக்கிறேன். 3 முடிச்சு 15 லட்சம் நஷ்டம் கட்டி போடான்றாரு. 15 லட்சமா? 17 லட்சம். சரி பரவாயில்ல சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற நஷ்டம் வித்துட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து கட்டிட்டேன். இன்னும் 10 லட்சம் எங்கன்னு கேக்குறேன். 10 லட்சம்? ஓ நான் லூசா நீ லூசா? அந்த ஆளை கேட்டேன். ஏன்னு கேட்டாரு. டப்பா நான் போட்டது ஒரு முடிச்சு தான். பின்னாடி நின்று பொன்மலைங்க 2 முடிச்சு போட்டாங்க. அதனால 10 லட்சம் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டேன். அவ்வளவுதான். அவங்க பெரிய பணக்காரு. கேஸ் போட்டு அவங்க 2 பேர் கூப்பிட்டு 10 லட்சம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எங்களை டேவிஸ் பண்ணி விட்டாங்க. வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே 2 பேர் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஏன் தெரியுமா? இது ஒரு 5 லட்சம், அது ஒரு 10 லட்சம். அம்மால தூக்குடா. நான் ஒரு பேச்சு சொன்னேன், தூக்குடா அப்படி 2 பேர் ஒண்ணா சேர்ந்துட்டோம். ஆனா 2வது நான் தாலி கட்டலை. மறுபடியும் தாலி கட்டினா மறுபடியும் கேஸ் போடுவா. மறுபடியும் 5 லட்சம் அஞ்சு கிடக்கணும். இனாத்துன்னு சொல்லி பங்காடிக்கு போய் 5 ரூபாய் குயிக் பேசி வந்து ஒட்டி விட்டேன் தாலி. ஆமாங்க ஏங்க நீ கூட ஒட்டி விடுங்க, பிரச்சனை வராது. அடிக்கிறமா தாலிக்கு எவ்வளவு மகிமை இருக்குது, 3 முடிச்சு எவ்வளவு மகிமை. போங்க யாருங்க தாலி ஒய்க போட்டுங்கிறாங்க. பாத்ரூம் தொங்கி கிடக்குது. எங்க ஆயா தாலி அங்கதான் நீ பார்த்த இடத்துல. சரி விடு, சும்மா அதே புடிச்சு விடு. சொல்லிவிட்டா விட்டு தள்ளி சப்கா தெரிவி கமாண்ட் யோயு.
தாய் அன்பே மணிமேகலை ஒரு பெண்ணை மணந்தி. ஓ மை காட். அண்ணன் ஒரு பெண் குழந்தையை பெற்றான். அப்படியா? பெண் குழந்தை பெற்ற தாய் இருந்து போட்டுங்க பொண்டாட்டி வேணாங்க. பொண்டாட்டியே வேணாம். அவன் தாலி கட்டி இப்ப வேதனை படுறான். ஏன்டா தாலி கட்டணும் அப்படின்னு இப்ப வேதனை பட்டுக்கிறான். சில பேர் டீ கல்லே உட்காந்து கிடப்பான். சில பேர் ஒயின் சாவிலே பட்டு கிடப்பான். சில பேர் போய் தான் சாவி மாலை பண்ணி ஓடி போவான். ஏன் போறான்? வீட்டுக்கு போனா அரிசியலப்பா, பருப்புலப்பா, மிளகாலப்பா, இதெல்லாம் நாங்க தான் வாங்கி பண்ணுமா? ஆடி மாதம் சேலை எடுத்துக்கணும்ப்பா. நாங்க தான் எடுத்துக்கணுமா? ஆண்மை சம்பாதிப்பது அப்ப ஏறு வேலை என்ன விட்டு வச்சுக்கிறான். ஏறி வேலை ஆம்பளைங்க பிரியாத ஏறு வேலை விட்டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு 1000 ரூபாய் வரப்போகுது பாரு. பாத்துக்க. நம்ம எல்லாம் கட்ட போறோம். எனது மனைவி இருந்த போது என் மேல கண்ணை இவன் காத்து வளர்த்து. அவளுக்கு பேர் எடுத்துமா வேல்விழி. வேல்விழி அவளும் வெளிநாடு சென்றவர். சரி. அவளுக்கு ஒரு திருமணத்தை முடிக்கணும்னு சொன்னா எனது மகளை முதல்ல முதல்ல ஆரம்பங்களா போ. வந்து இருக்கிறான். வந்துட்டா. வருகிறா. வருகிறா. வந்துட்டா. வந்துகிறா. ஐயோ. பாசமின்னும் போர்வழி வந்தே பாசமில்ல கூட்டம் ஆடுபலவே ரசமதி